அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவர் மது விற்பனை செய்கிறார், ஹராம், ஆமாம். இன்னொருத்தர் வட்டிக்கு வாங்குகிறார், கொடுக்கிறார், ஹராம் தானே, ஆமாம். ஆனால் ஒருத்தர் காய்கறி விற்கிறார், கறிக்கடை வைத்திருக்கிறார், மளிகை கடை வைத்திருக்கிறார், அல்லது ஏதாவது ஒரு சர்வீஸ் சேவை சார்ந்த வியாபாரம் செய்கிறார். ஆனாலும் அதில் நிறைய ஹராம் கலந்து விடுகிறது. இப்போது நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபார பரிவர்த்தனைகளில் எப்படியெல்லாம் ஹராம் கலக்கிறது, என்னென்ன வியாபார முறைகள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கிறது, இதை அறிய வேண்டுமா இல்லையா? நிச்சயமா. ஏன்னு கேட்டால் நம்முடைய ஹலாலான வாழ்க்கை தான் அல்லாஹ் நம்முடைய துஆ ஏற்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வழியாக இருக்கிறது. நிறைய தான தர்மங்கள் அல்லாஹ் ஏற்கப்படுவதற்கு முக்கியமான வழியாக இருக்கிறது. அதற்காக 2 நாள் பயிலரங்கம், 2 ஞாயிறுகள் மட்டும் இன்ஷா அல்லாஹ் ஜூலை 27, அடுத்தது ஆகஸ்ட் 3 காலை 10 இருந்து 4 மணி வரை மட்டும் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதஹுல்லாஹி தஆலா இன்று சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய மூத்த முஃப்திகளில் ஒருவர், அவர்களுடைய அல் புயூஉல் மன்ஹியு அன்ஹா ஃபில் இஸ்லாம், இஸ்லாமில் தடை செய்யப்பட்ட வியாபார பரிவர்த்தனைகள் என்ற புத்தகத்தை பாடமாக நம்ம படிக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சென்னையில் பெரம்பூரிலே வீனஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மர்கசுல் இர்ஷாதி இலல் கிதாபி வசுன்னா மிஸ்க் உடைய தொழுகை பள்ளியிலே நடக்க இருக்கிறது. ஆக ஒவ்வொருவரும் இந்த செய்தியை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் பரப்பி இந்த பயிலரங்கத்தில் வியாபாரம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலுடைய இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வதற்கான இந்த பயிலரங்கத்தில் அவசியம் வந்து கலந்து கொள்ளுங்கள், பதிவு செய்யுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.